இன்று இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். தேவன் ராக்கேலை நினைத்தருளினார். அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஏதாவது ஒரு குறையோடு இன்றைக்கு நீங்கள் இதை கேட்டுட்ருக்கலாம். எத்தனை நாட்களாக, எத்தனை மாதங்களாக, எத்தனை வருடங்களாக ஜெபித்தோம், நமக்கு இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வேதனையோடு இதை கேட்டுட்ருக்கலாம். இன்றைக்கு தேவன் உங்களை நினைத்தருளினார். இன்று தேவன் உங்களுக்கு செவி கொடுத்துட்டார். உங்கள் குறையை அவர் நிறைவாக்கிட்டார். கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்கள் குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாக்குகிறார். இங்கே ராக்கேல் மலடியாக இருக்கிறா. அவளுக்கு குழந்தை இல்லாமல் இருக்குது. தேவன் அவளை நினைத்தருளினார். அவளுக்கு செவி கொடுத்தால் விளைவு என்ன அப்படின்னா, ராக்கேல் கர்ப்பம் தரிக்கிறாள், குழந்தை பெறுகிறாள். தேவன் தாயின் கருவில் நீங்கள் உருவாவதற்கு முன்பாகவே உங்களை தெரிந்தெடுத்துட்டாரு. உங்கள் உடலில் உள்ள ஒவ்வொரு அவயங்களையும் அவர் தான் டிசைன் பண்ணியிருக்கிறாரு. உங்களுக்குன்னு ஒரு தரிசனத்தை வைத்திருக்கிறாரு. அப்படின்னா அவர் டிசைன் பண்ண ஏதாவது ஒரு உறுப்பில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குமா? இருக்கவே இருக்காது. உங்கள் உடம்பில் ஒரு குறை கூட இல்லை. உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு குறை கூட இருக்க போகிறதில்ல. உங்கள் வாழ்க்கையில் இந்த தாமதம் கூட அவர் மகிமைப்படுறதுக்காக தான் உங்களை சாட்சியாக நிறுத்த போகிறாரு. உங்களுடைய சாட்சியை கேட்டு அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. குழந்தை இல்லாமல் நிறைய வருஷமாக நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைக்கு பேர் வைங்க, ட்ரெஸ் வாங்கி வைங்க. ஏன்னா வெகு சீக்கிரத்தில் உங்களுடைய கண்கள் காண தேவன் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை செய்ய போகிறாரு. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றி ஏசப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்கப்பா. ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரணங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதிலெல்லாம் அவர்களுக்கு ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமேன். கமெண்டில் ஜெபிக்க சொல்லியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம்ப்பா. இப்பொழுதே இந்த ஜெபம் அப்பா அவங்க ரிக்வெஸ்ட் எல்லாத்தையும் நன்றி சொல்லுகிற மெசேஜாக மாற்றட்டும் ஏசப்பா. ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது இப்பொழுதே நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கு பதில் கொடுப்பவராக இருக்கீங்க ஏசப்பா. ஆமேன். எந்த கஷ்டத்தில் அவங்க இருந்தாலும் அது இன்றைக்கு தீரப்போகுதுப்பா. இந்த ஜெபம் அவங்க உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபிச்சு முடித்து ஆமேன் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை பார்க்கணும் ஏசப்பா. ஜெபம் கேட்கறதுக்கு முன்னாடி அவங்க எப்படி இருந்தாங்களோ, இந்த ஜெபம் அப்பா அவங்க செய்ததுக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் அவங்க உணரணும் ஏசப்பா. ஆமேன். அவங்க உடலில் ஒரு மாற்றத்தை அவங்க உணரணும் ஏசப்பா. ஆமேன். அவங்களுக்கு நீங்கள் இருக்கீங்க. ஆமேன். அப்பான்னு கூப்பிட அப்பா எங்களுக்கு புத்திர சுவிகாரத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஆமேன். எங்களுடைய எல்லா குறைகளையும் கவனித்து சரி செய்கிற அப்பாவா நீங்கள் இருக்கீங்கிற உணர்வு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் வரணும் ஏசப்பா. ஆமேன். ஏளனமாக மற்றவங்க பேசுகிற பேச்சை கேட்டு தாங்க முடியலைன்னு சொல்லி அப்பா உங்களுடைய பிள்ளைகள் கதறுகிறதுப்பா. இன்றைக்கு உங்கள் கண்கள் அதை காண்கிறது. ஆமேன். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அத்தனை கதறல்களுக்கும் அப்பா நீங்கள் செவி கொடுத்துருக்கீங்கப்பா. இந்த பிள்ளைகளின் வருத்தங்கள், புலம்பல்கள் இது எல்லாத்தையும் உங்கள் கண்கள் கண்டிருக்குதுப்பா. ஆமேன். அப்பா இந்த பிள்ளைகளை நீங்கள் நினைத்தருளுகிறமைக்காய் நன்றி அப்பா. ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் இவ்வளவு நாட்களாக ஏளன பேச்சுகளை கேட்டு வேதனையோடு இன்றைக்கு ஜெபிச்சிட்ருக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஏமாற்றம். ஐயா இன்றைக்கு இது சரியாயிருமா, இன்றைக்கு அப்பா எனக்கு நன்மை நடந்துருமான்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் தூங்கி முழிச்சு ஆமேன் அவங்களுக்கு ஏமாற்றத்தையே பெற்றுட்டு தாங்க முடியாத கஷ்டத்தில் இதை கேட்டுட்ருக்கலாம். உங்களுக்கு இன்றைக்கு ஒரு நல்ல செய்தி. தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். ஆமேன். உங்களை நினைத்தருளிவிட்டார். ஆமேன். நீங்கள் அவரால் இனி மறக்கப்படுவதே இல்லை. ஒரு நாளும் தேவன் இனி இதை கேட்டுட்ருக்கிற என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் மறக்க போவதே இல்லை.
நம்ம கடைக்கு போகிறோம், அங்கே ஏதாவது பொருட்களை நம்முடைய பிள்ளைகள் கேட்டால் பிள்ளையோட ஞாபகம் வந்த உடனே அதை வாங்குகிறோம். அதே மாதிரி இன்றைக்கு தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். நீங்கள் என்னென்ன ஜெபம் பண்ணீங்களோ, என்னென்ன வேண்டுதல்கள் அவர்கிட்ட கேட்டிங்களோ அது எல்லாத்தையும் அவர் இன்றைக்கு நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். நீங்கள் கேட்டதே உங்களுக்கு செய்கிறார். ஆமேன். நீங்கள் வேண்டியதே உங்களுக்கு தேவன் இன்றைக்கு செய்கிறார். என்ன குறைவுனால நீங்கள் கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களோ, எதனால் நீங்கள் வேதனைப்படுறீங்களோ அதை இன்றைக்கு தேவன் உங்களுக்கு சரி செய்கிறாரு. குழந்தை இல்லையா, தேவன் அந்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்குறாரு. ஆமேன் சொல்லி பெற்றுக்கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. ஆமேன். ஸ்தோத்திரம் அப்பா, நன்றி ஆண்டவரே. வீடு இல்லையா, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வீட்டை கொடுக்கிறார். ஆமேன். அதற்கான அத்தனை காரியங்களையும் தேவன் செய்கிறார். ஒவ்வொரு நாளும் சரீர வேதனையினால் கஷ்டப்படுறீங்களா, தேவன் இன்றைக்கு உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்குறாரு. குடும்பத்தில் பிரச்சனைகள்னால் கஷ்டப்படுறீங்களா, தேவன் உங்கள் குடும்பத்திற்கு சமாதானத்தை கொடுக்குறாரு. பிள்ளைகளின் கீழ்ப்படிதலை கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்குறாரு. பிள்ளைகளுக்கு நல்ல வேலையை கொடுக்குறாரு. குடும்பத்தை உயர்த்தி வைக்கிறாரு. எந்த சாத்தானின் கிரியையும் உங்கள் செய்யப்படாதபடிக்கு உங்களை தன்னுடைய சிறகுகளின் நிழலில் பாதுகாக்கிறாரு. இரத்த கோட்டைக்குள் வைத்திருக்கிறாரு. அவரே உங்களுடைய கண்மலை, அவரே உங்களுடைய அடைக்கலமாக இருக்கிறாரு. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் பாதுகாக்கிறாரு. ஹீ ப்ரொடெக்ட்ஸ் யூ. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவர். எல்லா விதமான தீங்கிலிருந்தும், விபத்திலிருந்தும், நோயிலிருந்தும் தேவன் உங்களை பாதுகாக்கிறாரு. ஒவ்வொரு செகண்டும் பாதுகாக்கிறாரு. என்றைக்கும் பாதுகாக்கிறாரு. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா, நன்றி ஆண்டவரே. சிலுவையில் எங்களுக்காக நீங்கள் செய்த காரியங்களுக்காக நன்றி ஏசப்பா. ஆமேன். நாங்கள் அதை உணர்கிறோமப்பா, சுதந்திரித்து கொள்ளுகிறோமப்பா. ஆபிரகாமின் அத்தனை ஆசீர்வாதங்களையும் நாங்கள் சுதந்திரித்து கொள்ளுகிறோம். இன்றைக்கு என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்பா நீங்கள் ஆசீர்வாதங்களை அள்ளி கொடுக்குறீங்க ஏசப்பா. ஆமேன். ஸ்தோத்திரமப்பா. இதுவரை அவங்களுக்கு வாழ்க்கையில் இருந்த அத்தனை பிரச்சனைகளையும் மாற்றி இனி சந்தோஷமாக இருக்க வைக்கிறீங்கப்பா. வெற்றியான வாழ்க்கையை கொடுக்குறீங்கப்பா. யாரு முன்னாடியும் உம்முடைய பிள்ளைகள் தாழ்ந்து போகாதபடிக்கு அந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வைக்கிறீங்கப்பா. அதற்காக உமக்கு நன்றி. நன்றி அப்பா. ஸ்தோத்திரமப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளும் இன்று இரவு தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்கப்பா. நல்ல சொப்பனங்களை கொடுங்க. வீட்டை சுற்றும் இரத்தத்தை தெளிக்கிறோம். அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு, பொல்லாப்பு, பொறாமை, எரிச்சல், கெட்ட ஆவிகள், பில்லி, சூனியம், மந்திரம், செய்வனை, பாவம், சாபம், நோய், விபத்து எல்லாவற்றிலிருந்து விடுதலை கொடுப்பதாக. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்கப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன்.